கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தருகிற ஈவுகளும் உண்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஈவுகளும் உண்டு. அதே நேரம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஈவுகளும் உண்டு. அவை யாவும் இலவசமாகவே உங்களுக்கு தந்தருளப்படுகின்றன. நல்ல ஈவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பெரிய ஈவாக தந்தருளப்படுகிறார். அவர் கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே இருந்து உங்களை தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், உணர்த்துபவர் மற்றும் போதிப்பவர். எல்லாவற்றிற்கு மேலாக அவர் நம்மை கர்த்தரோடு இணைக்கிறவர் மட்டுமல்ல, சகல சத்தியத்திற்குள்ளும் அன்போடு உங்களை வழிநடத்தி செல்லுகிறவர். இயேசு சொன்னார், என்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்வதினால் இன்றும் உங்களுக்கு 2 மாபெரும் ஈவுகள் கிடைக்கின்றன. ஒன்று ஆவியின் கனிகள், அடுத்தது ஆவியின் வரங்கள். வரங்களையும் கனிகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து உங்களை மேன்மடையை செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நன்மையின் ஈவுகளை தந்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.